சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். இன்றைய காணொளி கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியினுடைய 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதியின் மரண வழக்கு குறித்த ஒரு அப்டேட். ஸ்ரீமதி என்று இன்றோடு 3 ஆண்டுகளாக நாங்கள் கத்தி கதறி கொண்டிருக்கிறோம். நீதி கிடைத்ததாக தெரியவில்லை. வழக்கு இருக்கிறது, நிலுவைன்னு இழுவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 12ஆம் தேதி ஜூலை மாதம் இன்றைக்கு 2025 இன்றோடு மாணவி ஸ்ரீமதி அவர்கள் மரணமடைந்து அகால மரணமடைந்து 3வது நினைவேந்தல் நாள் என்று ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம என்னங்கிற சொல்லியாக வேண்டியிருக்கிறது. மாணவி ஸ்ரீமதி வழக்கில் நீதி கிடைக்கும் வரை எங்களை போன்ற வழக்கறிஞர்கள், சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற தோழர்கள் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம் என்று சபதம் வச்சுருக்கோம். மாணவி ஸ்ரீமதி உடைய மரணத்திற்கு இந்த அரசும் நீதிமன்றங்களும் கொடுக்கக்கூடிய நீதிதான் வருங்கால தமிழ் சமூகத்தின் பள்ளி கல்லூரி மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் என்பதிலே நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோம். கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2022 3 வருடத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பதபதைக்கும் காட்சியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆசையாய் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறார் திருப்பதி செல்வி அவர்கள், ஸ்ரீமதியுடைய தாயார். அங்கே சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அந்த ஸ்ரீமதி இதை 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவுது. இது தற்கொலை அல்ல, இது திட்டமிட்ட பாலியல் வன்கொடுமை புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று மாணவி தரப்பு பெற்றோர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்துடைய கனியாமூர் கிராமத்துடைய மக்கள், சின்ன சைலமுடைய மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்த குரலில் சொல்கிறாங்க. காரணம் என்ன? சம்பந்தப்பட்ட சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இது முதல் மரணம் இல்லை. இதுபோன்று பல மாணவிகள் மரணம் அடைஞ்சிருக்கிறார்கள். அகால மர்ம மரணம் அடைஞ்சிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ரவிக்குமார், சாந்தி இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தில் உள்ளவர்கள். அந்த சக்தி மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியிலேயே ஆர்எஸ்எஸ் உடைய சாகா நடைபெறும். இந்த தகவல் எல்லாம் வெளியே வருது. ஆக இவங்க அந்த ஏன் மரணம் அடைந்தால் என்ன மேட்ருங்கிற விஷயம் வெளியே வரும்போது மக்கள் கொந்தளிக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. ஜூலை 17ஆம் தேதி ஒரு பெரிய கலவரத்தை செய்தது யார்? அது மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். கலவரத்தில் எப்படி அடித்து நொறுக்கப்பட்டது அந்த வாகனங்கள் எல்லாம் காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஸ்ரீமதியினுடைய அந்த மரண வழக்கு சம்பந்தமான ஆதாரங்களை எல்லாம் திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது. அப்போ கலவரத்தை செய்தது யாருங்கிறதே அவனுக்கு கேள்வி இருக்கிறது. இந்த பேக்ரவுண்டோடு தான் அந்த காணொளி அமைய இருக்கிறது. 3 வருடங்களாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். எப்போதெல்லாம் மாணவி ஸ்ரீமதியுடைய நீதிக்கான குரலை நாம் ஓங்கி ஒழிக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட சளைக்காமல் எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். இது மாணவியுடைய பெற்றோர்கள், அவங்க ஊருக்காரங்க, இதற்காக வழக்காடக்கூடிய வழக்கறிஞர் அன்றைக்கி அத்தனை பேருக்கு நமக்கு தெரியும். அந்த வகையில் அந்த காணொளி சென்னையில் ஃபஸ்ட்டு ஆட்டோஸ்பி என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அவங்க கள்ளக்குறிச்சியுடைய அந்த விழுப்புரம் அந்த காவலர்கள் உள்ளே இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி காவலர்கள் எல்லாமே காவலர்கள் புடைசூழ நடந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுடைய ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு, 2வது தனியார் மூலமாக எடுக்கப்பட்ட 2வது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எவ்வளோ வேறுபாடு இருந்தது. ஸ்ரீமதியுடைய பெல்விஸ் ஜாயின்னு உடைக்கப்பட்டதா இல்லையா? தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு கடிதத்தை காமிக்கிறாங்க. அந்த ஸ்ரீமதியுடைய இந்த பாப்பாவுடைய லெட்டரே இல்லை, கையெழுத்தே கிடையாது. முதல் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் இது சந்தேக மரணம். சிஆர்பிசியில் 185 என்ன செய்கிறாங்க, சந்தேக மரணம் ஐபிசி செக்ஷன் போட்டு என்ன செய்கிறாங்க, எஃப்ஐஆர் பண்ணக்கூடிய காவல்துறை ஜெபஜீப பிரியா, கிருத்திகா போன்ற ஆசிரியர்களை சேர்த்து விட்டு சார்ஜ் ஷீட்டில் கழித்தாங்க. என்ன மாதிரியான குற்றப்புலனாய்வு விசாரணை? சிபிசிஐடிக்கு பண்ணுறோம். சிபிசிஐடி எப்படி விசாரித்தாங்க? கலவர வழக்கில்
ஸ்ரீமதியுடைய தாயார் செல்வியை வந்து குற்றவாளி என்று நிரூபிக்கிறதுக்கு அவ்வளவு போர் முஸ்தீ பண்ணவங்க ஸ்ரீமதி எப்படி இறந்தார் என்பதில் காட்டினாங்களா காவல்துறை? காட்டலையே. அந்த ஸ்கூலுக்கு நேரடியாக நான் போனேன், சைட் விசிட்டுக்கு போயிருந்தேன். வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். தற்கொலை செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாத ஸ்கூலுங்க அது. தற்கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 3ஆம் மாடிலாம் என்சி குதிச்சலாம் அப்படிலாம் இல்லை, அவசியம் இல்லை. அது ஸ்ரீமதி பாப்பா நல்லா படிக்கிற பிள்ளை, ஏன் வந்து தற்கொலை செய்யுது? ஆடு மாடுகளை செத்த வந்து ஒரு விலங்கினத்தை தூக்கி கொண்டு சொல்கிற மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கொண்டு போவாங்களே சாந்தி, பார்த்தீங்களா? 13ஆம் தேதி காலையில் கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா? நடந்தது என்ன? நடந்தது என்னன்னா, உள்ளே வந்து ஒரு பெட்ரூம் வைக்கப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, முக்கியமான அதிகாரிகளுக்கு மாணவிகள் விருந்தாளிகளாக ஆக்கியிருக்காங்க, விருந்து படைத்திருக்கிறார்கள். அந்த பெட்ரூம்குள்ளே வந்து கரிஞ்சீரகம் இருந்துச்சா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? இது கரிஞ்சீரகம். 200க்கு மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் அழிக்கப்பட்டது? பல சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கோர்ட்டில் கேட்குறோம், சிஏ போட்டு கேட்க தரமாட்டிருக்காங்களே. தந்த வீடியோவே வந்து சரியாக வேலை செய்ய மாட்டிருக்க, ஏன் எப்படி? 10 மணிக்கு ஜூலை மாதம் 11 2022 10 மணிக்கு உடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஸ்ரீமதி பாப்பா வந்து அந்த மாணவியை சாப்பிட்டு விட்டு பெட்ரூம் அந்த அந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க உள்ளக்கு. காலையில் 5 மணிக்கு உள்ள நடந்த மேட்டர் சிசிடிவி ஃபுட்டேஜாக இல்லை? இதானே நம்மளுடைய கேள்வி. 6 மணிக்கு பணமாக தூக்கிட்டு வர்றீங்க. அப்போ இரவு 10 டு காலை விடியற்காலம் 6 மணிக்கு உள்ள அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே? அதானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாப்பா மோகன் சார் திரும்ப திரும்ப தான் கேட்குறாரு. மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்பு சார் இதை தான் ஹைகோர்ட்டில் கேட்டுக்கொண்டே இருந்தார். கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. 1200 பக்கம் சிபிசிஐடி வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க. 1200 பக்கத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அரை மெண்டல் ஆகிருவீங்க, லூஸ் ஆகிருவீங்க. ஏன்? ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டார். எப்படி தெரியுமா? அவருக்கு ஒரு லவ் அஃபேர்ஸ் இருந்துச்சு. எப்படிப்பா ஆதாரம்? அஜ்ஜு அண்ணா என்கிற கேரக்டரை கொண்டு வர்றாங்க. ஏங்க 2022 23 காலகட்டத்தில் 22வது இது லவ் லெட்டர் பிள்ளை இப்படியே எழுதிட்டு இருக்கோம் மணிக்கணக்கில். எல்லாம் வாட்ஸ்அப் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. சாட் ஜிபிடியில் உட்காந்து சாட் பண்ணிகிட்டு உட்காந்துருக்காங்க. ஏஐ காலத்தில் உட்காந்துட்ருக்குறோம். கட்டுரை வலித்திருக்கிறான் ஸ்ரீமதி ஒரு 15 பக்கத்துக்கு. முதல் பக்கத்துடைய ஹேண்ட் ரைட்டிங்கு 4வது பக்கத்து ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆக மாட்டிருக்கு. கடைசியில் லவ்வர் அஜ்ஜு அண்ணா அவங்க பாசையில் காவல்துறை புனைந்த லவ்வர் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜ்ஜு அண்ணா நீ அண்ணா மாதிரிங்கிறாங்க. எந்த காதலியாவது, எந்த லவ் பண்ணுற பிள்ளையாவது தான் லவ்வரை பார்த்து அண்ணான்னு சொல்லுமா, அண்ணேன்னு சொல்லுமா? எந்த அளவுக்கு ஒரு மோசமான சார்ஜ் ஷீட் என்று பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா 5 பேர் கைது செய்யப்படுறாங்க. கணினியல் வேதியியல் ஆசிரியர்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிறுத்தப்பட்டதாக அன்றைக்கி வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, கழிக்கிறாங்க. ஜனவரி 20 2024 பள்ளியிலுடைய 3வது மாடியையும் டெரஸையும் உள்ள ஆய்வு செய்கிறாங்க. புலனாய்வுத்துறை, சிபிசிஐடி எல்லாம் பண்ணுறாங்க. இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, வந்து பொம்மையெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் எப்படி இரத்த சிதறல்கள் வந்துச்சு எங்கெல்லாம் என்னமே என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. முதல்ல பாடியை நீங்கள் எப்படி எடுத்தீங்க? ஸ்ரீமதி பாப்பாவுடைய அந்த உடலை தூக்கிட்டு யார் எதில் கொண்டு போகிறாங்க? ஆம்புலன்ஸில் கொண்டு போகலை. ஆம்புலன்ஸில் கொண்டு போகலைங்க, ஸ்கூலுடைய ஆம்னி வேனில் கொண்டு போகிறாங்க. ஆம்னி வேனை ஓட்டினது யார்? இந்த டிரைவர் யார்? சரி, ஸ்ரீமதி பாப்பாவுக்கு லவ்ங்கிறீங்களா? யாரோட லவ்? ரவிக்குமாருடைய மகனோட லவ்வா? சக்தியோட லவ்வா? இதையெல்லாம் தோண்டி எடுப்போம். இன்றைக்கு வேணால் வந்து அந்த கேஸு கீழே போய்விட்டது, வாய்தாக்கு மேலே வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறோம், நம்ம ஆட்சி சென்ட்ரலில் இருக்குன்னு ரவிக்குமார் சாந்தி நினைக்கலாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம்தான் நிச்சயமாக வெல்லும். ஸ்ரீமதி பாப்பாவுடைய நீதிக்கு விசாரணை வந்து திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தோம். அன்பின் மகேஷ் பொய்யாமிலே அவர்களே, அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி 3 வருஷமாக ஆகிவிட்டது. 3வது நிலைவேந்தில் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் முதல் நிலைவேந்தில் எப்படி பேசணுமோ அதே மாதிரி இப்போ புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஏன் அதை வந்து பிடிவாதமாக நாங்கள் இதில் இருக்கிறோம். இந்த கேஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். செஷன்ஸ் கோர்ட்டில், கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இருக்கிறது.
ஏன் இதை கத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்னும் ஒரு சிறிமதி வரக்கூடாது என்பதால் தான். நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. யார் அந்த சார் என்று எடப்பாடியார் எதிர்க்கட்சிகள் வந்து உங்களை பார்த்து கேட்கிற அளவுக்கு இருக்கிறதே. திராவிட மாடல் ஆட்சின்னு நாம் தான் பீத்தி கொண்டிருக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சப்ஜெக்ட் என்னது? சிறிமதி பாப்பா தான் கடைசியாக வந்திருக்கா. அந்த 3 வருஷத்தில் எவ்வளோ பாலியல் வன்புணர்வுகள், எவ்வளோ மர்டரு. நீங்கள் சிறிமதி மேட்டரில் சரியான ஆக்ஷன் பண்ணியிருந்தால் இன்றைக்கு இது நடந்திருக்குமா? யார் அந்த சாருங்கிற கேள்விலாம் வந்திருக்குமா? இல்லை. இது மிகப்பெரிய குறைபாடாக நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் என்ன செய்வார்? அது அரசாங்கம் என்ன செய்யும்? வழக்கு கோர்ட்லாம் இருக்குது என்று நீங்கள் வந்து நம்ம பேசலாம். ஒரு அரசியல் சாதகமான பதிலை சொல்லலாம். அரசாங்கம் நினச்சி செய்ய முடியாதா? செய்ய முடியுமா முடியாதா? 24 மணி நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வன்முறைக்கு உட்பட்ட அந்த அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சா இல்லையா போலீஸு? காவல்துறையுடைய கையை அவிழ்த்து விடுங்க, கரெக்டாக செய்வாங்க. அப்போ உள்ளே வந்தது யார்? சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்த விஐபிகள் யார்? எல்லா விஐபியும் உள்ளே இருக்கிறாங்களா? இந்த கேள்வி வருதா இல்லையா? சிறிமதிக்கு முன்னால் இறந்து போன அந்த விஷயங்கள் என்னாச்சு? நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய பிரச்சனை. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்கங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சிறிமதியினுடைய மார்பு பகுதியில் கடிச்சப்பட்ட காய பறிச்சா இல்லையா? என்ன பதில் சொல்கிறீங்க? உங்கள் வீட்டு குழந்தைகளை வந்து அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டுடைய பிள்ளைகள் இருந்தால் எப்படி பதைப்போம்? ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கிறது. எனவே நீதி கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அதாவது நிறைய ஆவணங்களை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஆவணங்களை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆவணங்கள்லாம் இருக்கட்டுங்க. ஹைகோர்ட்டில் இளந்தரை நீதிபதி என்ன பண்ணுறாரு? ஒரு மினி ட்ரையல் நடத்துகிறாரு. எதுக்கு? அவங்க ஏபி போட்டதுக்கு. ரவிக்குமார், சாந்தி தரப்பு, ஸ்கூல் தரப்பு 6 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க. பெயிலில் பிணையில் வெளியிடுங்கன்னு. உடனடியாக அவர் இளந்தரை என்ன பண்ணுறாரு? அவர் வந்து ஒரு பெயிலில் வெளியிடுறாரு. ஒரு மினி ட்ரையலை நடத்துகிறாரு. இதில் எந்த குற்றமும் இல்லை அப்படிலாம் சொல்கிறார். கடைசியில் சித்தார்த் லூத்ரா போன்ற மூத்த வழக்கறிஞர்கள், நீதியின் பக்கம் நிலைத்து நிற்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் திறமையான வாதங்களை வைத்தன காரணத்தினால்தான் இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த இளந்திரன் அவர்களுக்கு மண்டையில் குட்டி, நீ ட்ரையல் நடத்தக்கூடாது, பெயில்னா பிணையை மட்டும் நீ பேசு, பிணையை உடவியா விட மாட்டே, அதை மட்டும் நீங்கள் பேசணும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி பிஆர் கவை அவர்கள் வந்து ஒரு குட்டு வைத்தார். அந்த கவை தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அன்றைக்கு அந்த டிவிஷன் பெஞ்சில் அவங்க தான் உட்காந்துருந்தாங்க. இதுதான் அதனுடைய கடந்து வந்த பாதை. கடைசியில் அந்த பெயில் கேன்சலேஷனாக பண்ணுங்கிற அளவுக்கு நம்ம போன பிறகு தான் வழக்கு விசாரணைக்கே எடுத்தாங்க. மூத்த வழக்கறிஞர் அருமை நண்பர் பாப்பா மோகன் சார் வந்து மணிக்கணக்கில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாச்சு செஷன்ஸ் கோர்ட்டில் கள்ளக்குறிச்சியில். சிசிடிவி ஃபுட்டேஜை தாங்கப்பான்னு சிஏ போடுறோம், தரமாட்டிருக்கான். தந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என்ன செய்ய மாட்டிருக்கு? வீடியோ வந்து ரன் ஆக மாட்டிருக்கு, பாதி அழிந்த நிலையில் இருக்கிறது. வாய்தாக்கு மேலே வாய்தா என்ன செய்கிறாங்க? வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ மேட்ரு இப்போ என்ன? மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து செகண்டு இதுக்கு வந்து என்ன செய்யப்படுது? ஆட்டோஸ்பி 2வது போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்து ஆர்டர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டும் வந்து மேட்ச் பண்ணும்போது பக்காவாக தெரிகிறது இது வந்து தற்கொலை செய்யவில்லை, தற்கொலை செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த மன அழுத்தமும் அவருக்கு இருந்தது கிடையாது. எல்லாம் சாந்தி ரவிக்குமார் அவங்களுடைய தரப்பு தான் வந்து எல்லாம் ஜோடிக்கிறார்கள். கிருத்திகா கெமிஸ்ட்ரி டீச்சரு, ஹரிப்பிரியா இவங்களெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? மேக்ஸ் டீச்சரு இவங்களெல்லாம் வழக்கிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு கேரக்டர் ஜபஜீப பிரியா வார்டனு, அவங்கள விசாரிச்சிங்களா? அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் சார்ஜ் ஷீட்டில் இருந்ததை அவங்கள ஏன் பார்ட்டியாக சேர்க்கலை? குற்றவாளியாக நீங்கள் சேர்க்கவில்லை? வாட்ச்மேன்ட்ட நீங்கள் என்ன விசாரிச்சிங்க காவல்துறை? இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி 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 நமக்கு வந்து அழுத்தி விட்டது. அழுத்தி விட்டாலும் சொல்லுவோம், நீதி கிடைக்குவரை நிலைவாக நிற்போம். அந்த குடும்பத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, மனம் தளராமல் என்ன செய்கிறாங்க? போராடி கொண்டிருக்கிறார்கள். செல்வி அக்கா கூட இன்றைக்கி நான் தொடர்பில் வந்தாங்க. 3 வருடத்துக்கு முன்னாடி அவங்க என்ன மனநிலைமையில் இருந்தாங்களோ அதே மனநிலைமையில் ஒட்டுமொத்த ஃபேமிலி குடும்பமும் இருக்குது. காரணம், ஏன் பிள்ளைக்கு நடந்தது மாதிரி இனி தமிழ்நாட்டில் எந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்பது தான். ஸ்ரீமதி வந்து அங்கே
அடக்கம் செய்யப்பட்ட இடத்துலேருந்து உயிரோடு வரப்போகிறது இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் சிறுமதி 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 கத்துறோம்னா, பெண் பிள்ளைகளை பாதுகாங்க. நாடு ரொம்ப மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. சட்டத்தை கடுமையாக்கி அவன் குற்றவாளி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான் என்ற நிலைமையில் வந்து நீங்கள் கொண்டு நிப்பாட்டினா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். இதே சவுதி அரேபியா இருந்தால் வச்சு நிற்க வச்சு அன்றைக்கே வெட்டிட்டு போயிருப்பான். நம்ம சொல்லுவோம் காட்டு மிராண்டி சட்டம் அப்படிம்போம். அங்கே ஒருத்தனுக்கு வெட்டினா 10 வருஷத்துக்கு பாலியல் வன்முறை கிடையாது. நீங்கள் கேளுங்களேன். இப்போ சவுதி அரேபியா கூட சட்டங்கள் நிறைய தளர்ந்து விட்டது. நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சவுதியில் இருந்த ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். கடையே பூட்ட மாட்டாங்க. பாங்கு இப்போ தொழுகைக்கான பாங்கு ஒளி வந்து விட்டால் அது பாட்டில் பள்ளிவாசலுக்கு போவான். யார் திருட வெட்டமாக போக மாட்டான். கையை வெட்டிடுவான் திருநானுக்கு. அந்த பயம் இருக்கும். எங்கேயாவது ஒரு அத்தி பூத்த மாதிரி ஒரு கொலை நடக்கும். கொலை நடந்த உடனே வெட்டிடுவான் தலையை. அதை பார்க்க வைப்பான் அத்தனை பேரையும். எவனாவது கொலை செய்வானா? நள்ளிரவு 12 மணிக்கு நீங்கள் அவ்வளோ நகையை போட்டுட்டு நீங்கள் ரோட்டுக்கு நடந்து போகலாம் சவுதி அரேபியாவில். அவ்வளோ பாதுகாப்பு பெண்களுக்கு. அப்படிப்பட்ட சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். ஆக ஸ்ரீமதியுடைய வழக்கு விசாரணை நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு 3வது நினைவேந்தல், 3வது வருஷம் நிறைவந்து விட்டது. அடுத்த நினைவேந்தலுக்கு முன்னராவது இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். நீதிக்காக யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தோழர்களுக்கு வந்து பாராட்டப்படக்கூடியவர்கள். குறிப்பாக அந்த குடும்பம் தன் பிள்ளையை இழந்தால் கூட நான் மன உறுதியோடு இருக்கிறேன் என்று அவ்வளோ அரசியல் அழுத்தம், அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவங்க உறுதியோடு இருக்கிறாங்க. உண்மையிலே அவர்களும் பாராட்டப்படக்கூடியவர்கள். இந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய சங்கர சுப்பு சார், பாப்பா மோகன் சார் உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்களுமே நன்றிக்குரியவர்கள். இதற்கு யாரெல்லாம் நிறைய பேர் கேஸ் வாங்கியிருக்காங்கங்க. 300க்கும் மேற்பட்ட மக்கள் மாதிரி பொய் கேஸ் போட்டிருந்தாங்க. எங்களுடைய கட்சிக்காரங்க மேலாம் நிறைய கேஸ், பிசிகாவுடைய தோழர்கள் மீதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள் நிறைய பேருடைய போய் நின்று பெரிய பிரச்சனை. கலவர வழக்கிலாம் அவங்களுக்கு சேர்த்து நிறைய பண்ணிட்டாங்க. அதான் சொல்லணும், கலவர வழக்கில் கவனம் செலுத்தக்கூடிய அரசு ஸ்ரீமதியை மரண விஷயத்தில் ஏன் இவ்வளோ இழுத்துக்கிட்டு போகுது? ஸ்பெஷல் விசாரணை வாங்கி பார்ப்போம். ஒரு அரசியலாகவே எடுங்களேன். இன்றைக்கி ரவிக்குமார் சாந்தியுடைய ஸ்கூல் தானே, அவங்க பாஜக தானே, திராவிட மாடல் திமுக அரசு பிஜேபிக்கு எதிரான நிலையில் உள்ளது தானே. ஒரு அரசியலாக எடுக்க பார்ப்போம். இதுக்கு மேலே எப்படி நம்ம பச்சையாக சொல்கிறது? எனவே நம்புகிறோம், நீதிமன்றத்தை முழுமையாக நம்புகிறோம். நீதியரசர்கள் நிச்சயமாக ஒரு தீர்ப்பை தருவார்கள். ஒரு தீர்ப்பில் நீதியான தீர்ப்பை தருவார்கள், தர வேண்டும். அந்த ஸ்ரீமதியுடைய அந்த மரண வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அத்தகைய நீதமான தீர்ப்பை இந்த உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. எனவே நாமும் அதற்காக பிரார்த்திக்கிறோம், அதற்காக நம்ம களமாடுகிறோம். அந்த குடும்பத்திற்கு உறுதுணையோடு நம்ம நிற்போம். ஸ்ரீமதிக்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற காணொலியில் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இணைந்திருப்போம். நன்றி.